தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழ் மொழி உலகிற்கு கொடுக்கப்பட்ட கொடை என்று கூறிய ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான் என குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு சார்பில் தமிழ் அறிஞர்கள், கட்டடக்கலை மற்றும் பண்பாடு சார்ந்த பல முக்கிய நூல்கள் வெளியிடப்பட்டன. இதில் தலைமை விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், இப்போது படிப்பவர்களை விட சோசியல் மீடியாவில் பார்ப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்றும், இளைஞர்கள் ஒரே நாளில் 1 மணி நேரமாவது படிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்பொழுது படிப்பவர்களை காட்டிலும் பார்ப்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். எல்லோரும் சோசியல் மீடியாவை வைத்துக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். படிப்பது என்பது குறைவாகவும் பார்ப்பது என்பது அதிகமாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இத்தனை எழுத்தாளர்கள் இவ்வளவு அற்புதமான பொக்கிஷங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழை படித்தார்கள், அதன் மூலமாக ஆளுமை கொண்டார்கள். அதனால் தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் சாத்தியமாகியிருக்கிறது. எல்லோரும் சோசியல் மீடியாவை மட்டும் பார்த்திருந்தால் இவ்வளவு ஆழமான கருத்தாளமிக்க புத்தகங்கள் வெளிவந்திருக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அதனால் தான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இளைஞர்கள் புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுடைய மொழியின் மீது அவர்களுக்கு ஒரு ஆளுமை வரும்.